தமிழகத்துல 1,00,000க்கு மேற்பட்ட லாரி உரிமையாளர் இருக்கிறோம். அதை சார்ந்த தொழிலாளர் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் 3 ஆண்டுகளாக கேள்விக்குறி ஆகிவிட்டது. மணல் குவாரி 3 ஆண்டுகளாக இல்லை. இந்த 2 மாசம் ஆட்சி பொறுப்பேற்று கிரவல் குவாரி ஓடிக்கொண்டது. கிரவல் குவாரி செவுடு குவாரியும் இப்போது நடைமுறை இல்லை. மழை காலம் வந்துவிட்டது. உடனடியாக புதுசா பொறுப்பேற்ற ஐயா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு லாரி உரிமையாளருடைய எங்களுடைய வாழ்வத்தை அறிந்து இந்த கோரிக்கையை ஒன்று வைக்கிறோம். உடனடியாக கிரவல் குவாரியும் செவுடு குவாரியும் திறக்க சொல்லி வலியுறுத்தி இந்த பிரஸ் மீட் வைக்கிறோம். 2வது, தமிழகத்துல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படாத சில மாநில சமூக தலைவர் என்று சொல்லிக்கொண்டு செல்லாராசமணி, கூட்டமைப்பு தலைவர் என்று சொல்லிக்கொண்டு உலாய் வந்து கொண்டு செல்லாராசமணி எப்போதும் லாரி உரிமை நலன் கருதி போராடணும் இல்லை. ஒரு மாநில சமூக தலைவர்னா ஒரு 10 லாரி இருக்கணும். அந்த ஒரு லாரியே வச்சு வாழ்வாரம் பார்க்காத செல்லாராசமணி எந்த அரசு 1000 கோடி களிமண்ல ஊழல், எந்த புது அரசு ஏற்பட்டு எதனா கிரவல் குறைய மணல் குறைய திறக்கின்ற வருகின்ற போது அரசு அதிகாரி இது ஊழல் செய்தார்கள். அவரு டைரக்டர் ஊழல் செய்தார், அவரு செய்தார், இவரு செய்தார், ஏழுபயிற்சி ஊழல் செய்தார். இப்படி புலம்பி கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறதே செல்லாராசமணி தான். ஆனா செல்லாராசமணி கடந்த ஆட்சியில் 5 அடி எடுக்க பெர்மிஷன் கொடுத்தாங்க, 30 அடி எடுக்க சொன்னாங்க. ஆனா 30 அடி எடுத்தது யாரு? எஸ்ஆர் நிறுவனம். ஏன் அப்போது செல்லாராசமணி மாநில சமூக தலைவராக தானே இருந்த? ஏன் அப்பெல்லாம் வாயை திறந்து லாரி உரிமை நலன் கருதி மாநில சங்க தலைவர் போர்வில் இருக்கிற நீ ஏன் பேட்டி கொடுக்கல? ஏன் அதை பத்தி நீ வாயை திறந்து பேச முடியல? இப்பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு குத்துதாரம் மட்டும் தாக்குதல் செய்து கொண்டு அவர் எடுத்து நடந்த 4 மாசமோ 3 மாசமோ அதுக்கு முன்னாடி நடத்துறத பத்தி குறை சொல்றது இல்ல. எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலும் அரசுக்கு 50,000 கோடி ஊழல், 50,000 கோடி ஊழல். ஆனா நீ 2012க்கு மேல வெளியே வந்து சாதாரண மாவட்ட சங்கமா இருந்து மாநில சங்கமா உருவாக்குனா அன்றைக்கு உனக்கு எத்தனை ஏக்கர் சொத்து, எத்தனை லாரி வச்சிருந்த, இன்னைக்கு எத்தனை 1000 கோடி சொத்து, கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி சொத்து வந்துக்கிறான். 750 டு 1000 கோடி சொத்து வந்ததுன்னா நீ எந்த ஊழல் எந்த குத்துத்தாரம் மிரட்டி எப்படி சம்பாதிச்ச? உனக்கு எத்தனை லாரி ஓடிச்சு? நீ லாரி உரிமை நலன்கிறது எப்படி புதுத்தளத்துல நீ பேசுற? அந்த அரசு அதிகாரி மேல, இந்த அரசு அந்த அரசியல்வாதி மேல வழக்கு போன, அந்த அமைச்சர் மேல வழக்கு போன, இவர் போன. நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 12,000 ரூபாய் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கின்னு தமிழகத்துல வருகின்ற குத்துதாரு கிட்டத்தட்ட ஆறுமுசாமி, கேபி, எஸ்ஆர், ராசாப்பா வரைக்கும் மிரட்டி சம்பாதிச்ச சொத்து தான் சொத்து. உனக்கு எத்தனை லாரி இருக்குது சொல்ல முடியுமா? ஏன் உனக்கிட்ட லாரியே இல்லை? இல்லை லாரி வச்சிருந்து ஓட்டு படி கொடுக்க முடியாத வாழ்ந்துக்கிறியா? இல்லை இன்சூரன்ஸ் கட்ட முடியாது இருந்துக்கிறியா? இல்லை டியூ கட்ட முடியாது இருந்துக்கிறியா? இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டயர் எடுத்து போட முடியல அப்படி இல்லாத நீ ஒரு போலியான ஒரு சங்க மாநில சமூக தலைவர் எப்படா பேசி ஒன்று ஒரு பதிவு பண்ணி வச்சுட்டு எந்த அரசு ஒரு புளிப்பு காட்டி ஏதாவது திறக்கின்ற வரும்போது அந்த அரசியல் அமைச்சர் 1000 கோடி, இந்த அமைச்சர் 1000 கோடி, இவரு 1000 கோடி, இதெல்லாம் குறை சொல்றல. நீ 2012 முன்னாடி இருந்த சொத்து 1.5 ஏக்கர் அன்றாட வாழ்க்கைக்கு 1500 நீ கடன் பெற்று தான் வாழ்ந்து கொண்டிருந்த. இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல லாட்ஜி, கல்யாண மண்டபம், உடுந்தூர்ல உடனே விவசாய சங்கம், விவசாயிக்கு போற காவிரி ஆறு ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு பேங்க் கட்டி வச்சுக்கிற. கல்யாணம் அங்க வீடு, அங்க கல்யாண மண்டபம். இந்த சொத்தை நீ எப்படி சம்பாரிச்ச? உனக்கு எத்தனை லாரி இருக்குது? லாரியே இல்லாத ஒரு லெட்டர் பேட் வச்சுட்டு அந்த கவர்னருக்கு மனு போட்ட, இந்த ஏடி சொல்லிட்டாரு, அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, இந்த அமைச்சர் மீது நடவடிக்கை துறைமுகம் உள்ள பண்ணணும், கைது பண்ணணும், ரகுபதி கைது பண்ணணும் சொல்றியே. அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இது? ஓய்க்குது நீ லாரி உரிமை நலன்கிறது ஒரு காலத்துல கூட நீ பேசுறவங்க கிடையாது. எந்த லாரி உரிமை வாழ்வாதாரம் இழந்திருக்க போது டாக்ஸி கட்டினியா, இன்சூரன்ஸ் கட்டினியா? கடந்த காலம் 19 மாசம் திமுக மணல் குவாரி ஓடுன்ற போது லாரி உரிமை 8 நாள் 10 நாள் டர்ன் பண்ணல கத்தி கதறி கொண்டவன்னா அன்றைக்கெல்லாம் அந்த லாரி உரிமை நலன்கதி வாய் திறந்து பேசாத. எஸ்ஆர் போட்ட எலும்பு துண்டுக்கு நீ வாலாட்டி கொண்டு இருந்துட்டு இன்றைக்கு அவன் கொள்ளடிச்சுட்டான், இவன் கொள்ளடிச்சுட்டான், அந்த அரசு கொள்ளடிச்சுட்டான், இவரு கொள்ளடிச்சுட்டான். நீ என்னடா ஓய்க்குமான பையன்? ஒரு சங்கம்னா என்னங்க? ஒரு மல்லிகை கடை வச்சுக்கிறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்கன்னா அந்த சங்க கடையை வச்சு நடத்துறவங்களுக்கு அது வலிமை தெரியும். அந்த சங்கத்தை வச்சு பேட்டியோ இல்லை ஒரு வீட்டு மிரட்டுறான், அதெல்லாம் பேட்டி கொடுக்கலாம். நீ லாரியை வச்சுல நீ எப்படி லாரி சங்கம்னு சொல்ற? கண்ணு கேட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் தேடிக்கொண்டுகிற செல்லாராசமணி மாரி போலியான தலைவர்களை உடனடியாக ஐயா இன்றைக்கு தூய ஆட்சியாக செயல்படுற, லஞ்ச லாவணி இல்லாத ஆட்சியாக செயல்படுற ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு
இந்த மாதிரி தலைவர்கள் உடனடியாக சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். காக்கலான இணைகிற காவல்துறையை வைத்து, லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்து இவங்க சொத்துக்களை ஆய்வு பண்ணி எடுத்தாலே இவனை பிடிச்சாலே போதுங்க. செல்லாராசாமி பிடிச்சாலே போதும். இப்ப 1.5 வருஷத்துல 1.25 வருஷம் திமுக பொருள் மணல் கோரி போச்சு இல்ல, 4730 கோடி. நான் சொல்லல, மத்திய அரசு வழக்கு போட்டது, ட்ரோன் கேமரா போட்டு வழக்கு போட்டது. அந்த பணம் பூரா செல்லாராசாமி தான் இருக்குது, வேற யாருக்குமே இல்லை. இவன் ஒன்னா தம்ம பார்ட்னர். இப்ப ஏன் இவன் மத்த அமைச்சர்கள் எல்லாம் கூட சொல்றான், துறைமுறை கைது பண்ணணும், ரகுபதி கைது பண்ணணும். அப்ப அந்த ஆட்சி ஓடுகின்ற போது நீ லாரி விமல் நலன் பெருதி செய்யணும் தான் பேசணும் தான். அந்த ஆட்சி நடக்கணும் போது 1 மாசம் தவறு நடந்தது தெரியாது, 2 மாசம் தவறு நடந்தா, 3வது மாசம் நீ இந்த பேர் பேட்டி கொடுத்துருக்கலாமா, அறிக்கை கொடுத்துருக்கலாமா, கொடுத்துடக்கூடாதா? அப்ப நீ கொடுக்காத அவங்ககிட்ட மாசம் ஒரு நாளைக்கு 300 டோக்கன் வாங்கி வைத்தாவது மாசம் 4.5 கோடி. அப்புறம் ஒரு 5 கோடி 6 கோடி அவன்கிட்ட பணம் பெற்றுக்கிட்டு லாரி உரிமையாளர் மீது மானுக்கு மின்னுக்கு வெளியே வைத்து லாரி வாழ்வாரத்தை கெடுத்தவனே செல்லாராசாமி தான். ஆனா நீ ஓட்டு போட்டு தந்துரு. இப்ப நான் அந்த அரசுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, ஐயா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தூய்மையான அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில சங்க தலைவர் என்ற போர்வில் இவங்க பேச்சையே கேட்கக்கூடாது. உங்களுடைய ஆட்சியில் நீங்க தூய்மை செயல்பட 38 மாவட்டத்தில் மூத்த லாரி உரிமையாளரை தேர்வு பண்ணி ஒரு வாரியத்தை அனுப்பி அந்த 38 மாவட்டத்தில் லாரி உரிமையாளர் சொல்ற குறை நிறைகளை பெரும்பாலும் சொல்ற கருத்துக்களை கேட்டு எங்களுடைய வாழ்வாரத்தை நீங்க தான் மீட்டு கொடுக்கணும். இவனுங்க 2 பேரும் திருட்டு பையன் செல்லாராசாமி திருடன். இவனுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒண்ணு சொல்லி கொண்டு இன்னும் ஒரு உத்தரனா ஒரு வழக்கறிஞர் ஒரு பேரை வச்சுக்கணும். எல்லா வழக்கறிஞரும் முன்ன மின்சில போடுவான், பின்னாடி போட்டுப்பான். இவனுடைய கேரக்டர் தான். இவன் சொத்து எப்படி வந்தது? இப்ப நீ அமைச்சர் சொத்தை பறிமுதல் பண்ணணும், வழக்கு பண்ணணும், துறைமுறை மீது வழக்கு போடணும், ரகுபதி உனக்கு எப்படி சொத்து 2012 மேல நான் சொன்னது 1.5 ஏக்கர் தானே ஆதாரத்தை சொல்றேன். நான் பொய்யால குற்றச்சாட்டு சொன்னா என் டிபேட் ஒரு வழக்கு போடு, கோர்ட்ல ஒரு வழக்கு மனசு வழக்கு போட்டு எதிர்கொள்றேன், நான் ரெடி ஆகுறேன். இந்த மாதிரி தலைவர் பேச்சை இந்த முதலமைச்சர் கேட்க கூடாது, இதெல்லாம் காதுல வாங்கக்கூடாது. இவங்களுக்கு இப்ப யாரு குத்து தர வராங்களோ போன பேர் யார் நடத்துறாங்களோ குத்து தர அவங்களை மிரட்டி பணம் கேட்கறது. இப்ப ராசாப்பா மிரட்டலாம், பணம் கொடுக்கல, உடனே ராசாப்பா 1000 கோடி திருட்டோம், 2000 கோடி திருட்டோம். அப்ப நீ தமிழகத்தில் தானே இருந்த, நீ லாரி சங்க தலைவராக தானே இருந்த. ஏன் அப்பெல்லாம் நீ கேள்வி கேட்கல? அவங்களாம் முடிஞ்சு வீட்டுக்கு போட்ட பிற்பாடு லாஸ்ட் 2 மாசம் எலெக்ஷன் தேதி அறிவிச்ச பிற்பாடு SR சேர்ந்த கோபியா எடுத்து நடத்துறாரு தமிழ்நாடு பூரா. ஏன் அப்ப வாய் தரல? அப்ப போலி பெருமிட்டை பத்தி பேசல? அப்ப ஏன் போலி பெருமிட்டை பத்தி பேசல? அப்ப ஏன் அதெல்லாம் பத்தி வாய் திறக்கல? இதெல்லாம் ஒரு சுயநிலையோடு நீ பணம் சம்பாதிக்க நீ தற்கூரியா இருந்துக்கின்னு ஒட்டுமொத்தமா 1 லட்சம் லாரி சார்ந்த தொழிலாளர்கள் 50 லட்சம் பேர் குடும்பத்தை வாழ்வத்துக்கு எடுத்துக்கின்னு எந்த அரசனும் முன்னிறுத்தி வருகின்ற போது இந்த குவாரியை திறக்கணும், மணல் குவாரியை திறக்கணும், கிராவல் குவாரியை திறக்கணும்னு வாயை திறக்கின்ற போது அந்த மனுஷர் கொள்ளடிச்சாரு, இவரு கொள்ளடிச்சாரு. உனக்கு என்னடா வக்கு? நான் சொல்றேன், உன் அப்பா விட்டுதான் 1.5 ஏக்கர் மோட்டர் கிடையாதுங்க, சர்வீஸ் கிடையாது, அது சொத்தை நீ சம்பாதிச்சு வச்சுக்கிற. நீ கிட்டத்தட்ட 750 கோடி 1000 கோடி சொத்து எப்படி வந்து உனக்கு? ஒரு லாரிக்குதா? ஒரு டாக்ஸி அரசுக்கு கட்ட வக்கல போய்தான் நீ எப்படி லாரி உரிமையை பத்தி குறை சொல்லிக்கிற? இதனால எங்க தொழில் மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகுது. இந்த செல்லாராசாமி யுவராஜ் என்ற மாதிரி ஆளுங்களை உடனடியாக இந்த புதுசா பொறுப்பேற்ற அரசு இவங்களை ரிமாண்ட் பண்ணி இவங்களை சொத்துல பறிமுதல் செய்தால் மட்டும்தான் எங்க தொழில் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா இந்த இரவு கூட எங்க தொழிலை காப்பந்து பண்ண முடியாது. என் பேர் சங்கர், விழுப்புரம் மாவட்டம், கார்த்தி சேலம் மாவட்ட தலைவர், இவர் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய செயலாளர், அவர் பேர் என்ன இஸ்மாயில், தஞ்சாவூர் மாவட்டம்.